ஹாய் காய்ஸ், இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலாகும். இதை முக்கியமாக முத்து மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் ஊராட்சியில் புன்னைநல்லூர் என்னும் கிராமத்தில் தான் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு அருள்மிகு முத்து மாரியம்மன் அவர்கள் புற்று வடிவில் அருள் பாலிக்கிறார்கள். இத்திருக்கோயிலை அருள்மிகு புன்னைநல்லூர் முத்து மாரியம்மன் ஆலயம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலுக்கு வேறு பெயராக புன்னை வனம் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் தல விருட்சமாக பார்க்கப்படக்கூடிய மரங்கள் வேம்பு புன்னை மரம் ஆகும். இத்திருக்கோயிலில் செய்யப்படும் திருவிழாக்கள் எது என்று பார்த்தால் அது ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி பல்லாக்கு, ஆவணி மாதம் வரக்கூடிய ஆவணி தேரோட்டம், புரட்டாசி மாதங்களில் செய்யக்கூடிய புரட்டாசி தப்பம் ஆகிய திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்திருக்கோயிலில் ஆகும். இத்திருக்கோயில் மிகவும் பழமையான திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலை கட்டியது சோழர்களும் மராத்தியர்களும் ஆகும். சோழர் காலத்தில் அன்றை ஆண்டு வந்த சோழ மன்னர்கள் இங்குள்ள முத்து மாரியம்மன் அவர்களுக்கு சிறு கோயில் ஒன்றை எழுப்பினார்கள். பின்னர் மராட்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மூலஸ்தானத்தில் கோபுரமும் ராஜகோபுரத்தையும் மிக பிரம்மாண்டமாக கட்டியமைக்கப்பட்டது. தற்பொழுது இத்திருக்கோயிலானது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் திருக்கோயிலுக்கு வந்து முத்து மாரியம்மனையும் துர்க்கையம்மனையும் வழிபட்டு சென்றார் என்பது சிறப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இத்திருக்கோயிலும் ஒன்றாகும். முத்து மாரியம்மன் சன்னதிக்கு அருகிலேயே துர்க்கை அம்மனின் சன்னதியும் உள்ளது. இவ்விரு அம்மன்களும் அருகருகே அமர்ந்து இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இத்திருக்கோயிலேயே முத்துமாரியம்மன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பேச்சியம்மனின் சன்னதியும் உள்ளது என்பது சிறப்பு செய்தியாகும். ஆக இவர்கள் மூவரும் அருகருகே இருந்து இங்கு ஒரு உண்மையான பக்தர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுக்கு வேண்டிய வரத்தையும் கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்த்தும் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார்கள் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் கோயிலுக்கு உள்ளேயும் கோயிலுக்கு வெளியேயும் ஒவ்வொரு குளங்கள் என்று 2 குளங்கள் காணப்படுகின்றன. இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்காக இங்கு அம்மனுக்கு மாவிளக்கை எடுப்பதும் உப்பு மிளகு இடுவதும் வேப்பஞ்சேலையை அணிந்து கொண்டு அவர் கைகளில் அக்னி செட்டியை எடுப்பதும் இத்திருக்கோயிலின் தீர்த்தமான வெள்ள குளத்தில் வெள்ளத்தை வாங்கி போடுவதும் ஆகிய இச்செயல்கள் யாவும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் தங்களோட கோரிக்கை நிறைவேறியதற்கும் அம்மனுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கு இக்கோயிலில் உள்ள முத்து மாரியம்மன் அவர்களின் புற்று மண்ணை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த மண்ணை கொண்டு அவர்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று அந்த மண்ணை பிரசாதமாகவும் தங்களுடைய உடலில் ஏற்பட்ட பகுதியில் அந்த புற்று மண்ணை பூசிக்கொள்வதாலும் அவருடைய நோய் தீர்க்கப்படுவது என்று சொல்லப்படுகிறது. கிபி 1798 முதல் கிபி 1832 வரை ஆண்ட சரபோஜி மராத்திய மன்னர் அவர்கள் முன் ராஜகோபுரம், நர்த்த மண்டபம், பெரிய 2வது திருச்சுற்று வளாகம் போன்றவற்றை கட்டி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினார் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 1950 மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 1987 இன்னொரு கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமாகும். அந்த காலத்தில் இக்கோயிலில் அம்மனுக்கு சிறப்பான பூஜைகளை செய்யும் ஆராதனை செய்தும் அம்மனை வழிபடுகிறார்கள். ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிறு என்று அம்மனுக்கு முத்து பல்லாக்கு எடுக்கப்படுகிறது. இந்த அம்மனை மனதார வேண்டினால் உடலில் உள்ள
பிணிகளையும் போகுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது வயிற்று பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்பாறை பிரச்சனைகள், அம்மை போன்ற நோய்களுக்கு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 முதல் பகல் 9 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரை. இங்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனின் அருளை பெற்று செல்கிறார்கள் என்பது சிறப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இங்கு வரும் பக்தர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னதானம் வழங்கப்படுகிறது. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். தங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் இந்த ஆப் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.